Good morning, boys. Today we are going to see the first chapter, relations and functions. First, in that we are going to see the relations. Before going to relations, we have to recall the sets we have studied in our 9th standard. 9th நம்ம sets பற்றி படிச்சிருக்கோம். அந்த sets பற்றி நம்ம கொஞ்சம் recall பண்ணிக்கணும். Relations படிக்கிறதுக்கு. Sets என்ன? What is meant by a set? A set is a group of countable elements. That is, நம்ம எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடிஞ்ச ஒரு எலமெண்ட்டோட தொகுப்பு தான் செட்டுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செட்டை எப்படி எழுதுறதுன்றதை படிச்சிருக்கோம். இதை எப்படி எழுதணும்? செட் ஏ ஈக்குவல் டு, யூ ஹாவ் டு புட் த ஓப்பன் ப்ராக்கெட், then write some numbers 1 2 3 4. This is called a set. Set A equal, how to read this? Set A equal to 1 2 3 4. This is called a set. A set is a group of countable elements. A set is a group of countable elements. இப்படி நமக்கு செட் கொடுப்பாங்க. இந்த செட்டை எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு 2 செட் வேணும். இப்போ நம்ம ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். இப்போ பின்னு ஒரு செட் எடுத்துக்கலாம். பி செட் பி ஈக்குவல் டு 4 5 6. we can take 3 elements in that. So set A and set B, 2 sets are given for us. We are going to relate these two using Cartesian product. What we are going to do is Cartesian product. Cartesian product பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Cartesian productனா என்ன அப்படின்னா, இதனோட டெஃபினிஷன் உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 2ல் பாட்டமில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன, what is the definition of Cartesian product is, if A and B, A and B are two non-empty sets, அதாவது 2 non-empty செட்டை நம்ம எடுத்துக்கணும். A, B அப்படின்ற. what is meant by non-empty set? non-empty setனா empty இல்லாத செட்டுன்னு அர்த்தம். அதாவது some element should be there in A and B. ஏதாவது எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏலையும் பிலையும் இருக்கணும். அதான் non-empty set. If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs. ordered pairs என்னன்னா இப்போ நம்ம எழுத போகிறோம். அதான் சொல்கிறேன். டெஃபினிஷன் முதல்ல சொல்கிறேன். அந்த டெஃபினிஷனை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இது பேஜ் நம்பர் 2ல் இருக்குது டெஃபினிஷன். ஒரு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான டெஃபினிஷன். A and B are any two non-empty set, then the set of all ordered pairs. இந்த ordered pairs எப்படி எழுதலாம்னா A, B இப்படி எழுதி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறது தான் நம்ம ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆர்டர்டு பேர், செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் ஆர் கால்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னா கிராஸ் ப்ராடக்ட். இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கிராஸ் ப்ராடக்ட். இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டை கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதனால் இதை எப்படி எழுதுகிறோன்னா A கிராஸ் B. இது எப்படி, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் A அண்ட் செட் B அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி படிக்கணும்? A கிராஸ் B இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இந்த மார்க்கை என்ன சொல்லக்கூடாது? இன்ட்டு சொல்லக்கூடாது. A cross B equal to, we have to write it in the set of all ordered pairs like this. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, the first set given is A. So we are going to take an element from A and from B. நாம் முதல்ல நமக்கு செட் A கொடுத்துருக்கிறதுனால A செட்லேருந்து தான் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்க போகிறோம். அதாவது 1, Bலேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம் 4. This is one ordered pair. இது ஒரு ordered pair. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய எழுத போகிறோம். எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டும் இப்போ பியில் இன்னும் நமக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஏல நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது செகண்ட் எலமெண்ட் எடுத்து சேர்க்க போகிறோம். அப்போ 1, 5. நெக்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் இஸ் 1, 5.
அதே மாதிரி அடுத்தது ஏல ஃபஸ்ட் எலமெண்ட், பியில் தேர்ட் எலமெண்ட். அப்போது 1,6. இப்போ ஏல இருக்க 1 எடுத்து பியில் இருக்க 3 எலமெண்ட் கூடவும் சேர்த்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு 3 ஆர்டர்டு பேர்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்தது like this we have to write the remaining. Next we have to take the second element 2 and combine with the b elements. இப்போ எப்படி எழுதலாம்? 2,4, 2,5, 2,6. This is called ordered pairs. அப்போ அடுத்தது என்ன எழுதணும்? What is the next element in A? 3. So take 3 and combine with the B 3 elements. So next is 3,4, 3,5 and 3,6. These are the next. Then next what is the element in A? 4. So 4 எடுத்துக்கிறோம். Bயில் இருக்கக்கூடிய 3 எலிமெண்ட் கூடயும் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ எப்படி? 4,4, 4,5, 4,6. So this is called Cartesian product of A and B, that is A cross B equal to, we should put a open set bracket, then write all the ordered pairs, then at last you have to close the set bracket. Do you understand? புரியுதா எல்லாருக்கும்? எப்படி இதை எழுதணும்னு புரிஞ்சுதா? இப்போ நம்ம இது A cross B, இதையே ரிவர்ஸில் எழுத போகிறோம். எப்படி? B cross A எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? இப்போ நம்ம B cross A. இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது A cross B, அதாவது A செட்டையும் B செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். இங்கே B cross Aனா B செட்டையும் A செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதாவது அப்போ என்ன பண்ணணும்? பியில் இருக்க எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்டு ஏல இருக்க எலமெண்ட் எழுதணும். எப்படி? பியில் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன் B? 4. போய் எழுதிக்கலாம். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 4, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் A? 1. அப்போ 4,1. நெக்ஸ்ட்டு இதே B எலிமெண்ட்டோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதில் இருக்க 4 எலிமெண்ட்டு கூடயும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆர்டர்ட் பேர்? 4,2, நெக்ஸ்ட் 4,3, நெக்ஸ்ட் 4,4. ஓகே, do you understand? நெக்ஸ்ட்டு பியில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், தட் இஸ் 5 எடுத்து ஏல இருக்க நெக்ஸ்ட் எல்லா எலிமெண்ட்டு கூடயும் ஜாயின் பண்ண போகிறோம். தட் இஸ் 5,1, 5,2, 5,3, 5,4. Do you understand? அடுத்தது உலகம் முடிஞ்சிச்சா? இன்னும் இருக்குது. என்ன இருக்குது? 6. இப்போ 6 எடுத்துக்கணும். 6 எடுத்து ஏல இருக்க மற்ற 4 எலிமெண்ட்ஸ் கூடயும் கம்பைன் பண்ண போகிறோம். எப்படி? 6,1, 6,2, 6,3 and 6,4. அவ்வளோதான். இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இது கூட எல்லாத்துலையும் கூட கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் கால்டு B cross A. இப்போ A cross Bயை பாருங்கள், அதில் இருக்க ஆர்டர்டு பேர்ஸை பாருங்கள். B cross Aவை பாருங்கள், அதில் இருக்க ஆர்டர்டு பேர்ஸ் பாருங்கள். இப்போது இஸ் த ஆர்டர்டு பேர்ஸ் இன் A cross B and B cross A are same? Are same? Say no. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? A cross B is not equal to B cross A. இல்லையா? கரெக்டு தானே? A cross Bயில் இருக்க பேர்ஸும் B cross Aயில் இருக்க பேர்ஸும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இதில் 1,4 இருக்குது, இதில் 4,1 இருக்குது. ஏன்னா 1,4ம் 4,1ம் நாட் ஈக்குவல். அப்படி தானே? எப்படி? இப்போ பாருங்கள், நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, கிராஃப் ஒன்று எடுத்துக்கிறோம். கிராஃப் வரைஞ்சிக்கலாம். இதை எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதில் ஒரு 4 பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கலாம் நம்ம. 1, 2, 3, 4. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4. இப்போ ஃபஸ்ட்டு A cross Bயில் என்ன இருக்குது? 1,4. எப்போவுமே நம்ம ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத எந்த ஆக்சிஸில் பாயிண்ட் பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸில். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 4. அப்போ இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணோம்? இங்கே வந்து மீட் பண்ணோம். அப்போ திஸ் இஸ் 1,4 பாயிண்ட். இப்போ B cross Aயில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், என்ன இருக்குது? 4,1. அப்படின்னா என்ன? ஃபஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 4 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 1 பார்க்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 4னா இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் 4,
ஒய் ஆக்சஸில் 1 இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டும் எங்கே ஜாயின் பண்ணோம்? இது இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், இது இங்கே ஸ்ட்ரெயிட். அப்போ தீஸ் டூ வில் கம் ஜாயின் இன் திஸ் பாயிண்ட். அப்போ 4,1ன்றது இங்கே இருக்க பாயிண்ட்டு, 1,4ன்றது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. இது ஒரு இடத்துல இருக்குது, இது ஒரு இடத்துல இருக்குது. The 2 points are in different places, so they are different from each other. அப்போது ஏ கிராஸ் பியில் இருக்க எல்லா ஆர்டர்டு பேஸும் பி கிராஸ் ஏல மாறி இருக்கிறதுனால தே ஆர் நாட் ஈக்குவல். ஆனால் என்ன சொல்லலாம்னா n of a cross b, that is number of elements in a cross b, number of elements in a cross b is equal to number of elements in b cross a. இல்லையா? அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்க எண்ணிக்கை நம்பர்னா நான் கவுண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ordered pairs are there in A cross B. Like that there are 12 ordered pairs in B cross A. Count yourself. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. The numbers will be same but the points are not same. நம்பர்ஸ் தான் சேமாக இருக்குது, பாயிண்ட்ஸ் நாட் சேம். ஏன்னா நம்ம இங்கே பிளாட் பண்ணி காட்டியிருக்கோம் பார். 1,4ம் 4,1ம் வேறு வேறு பாயிண்ட். ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறோம்னா A cross B is not equal to B cross A. Do you understand? This is Cartesian product. What is this? Cartesian product. What is this called? Cartesian product. Cartesian product இன்னொன்று எப்படி சொல்லலாம்? Cross productனு சொல்லலாம். இப்போது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி நம்ம செய்யலான்றது தான் உங்களுக்கு புக்கில் எக்ஸசைஸ் 1.1ல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு எக்ஸசைஸ் 1.1ல் இப்போ ஃபஸ்ட்டு சம்மு, ஃபஸ்ட்டில் 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, இதுதான் கொஷினே. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கமா ஏ கிராஸ் ஏ கமா பி கிராஸ் ஏ, இதுதான் கொஷின். இப்படி கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு 2, -3, 3 -2. ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு செட்டு கொடுக்குறாங்க, செட் பி ஈக்குவல் டு 1, -4. This is the question. The question is find A cross B, A cross A, B cross A. This is the question. The given sets are A is set A equal to 2, -2, 3. Set B equal to 1, -4. Can we find the Cartesian product of A and B? Let us do it. See what I am doing. First given என்னன்னா A cross B. We are going to find A cross B. A cross B எப்படி போடணும்னு இங்கேயே நான் சொல்லியிருக்கிறேன். A cross B நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏன்னு செட்டு ஏ இருந்ததுன்னா ஏல இருக்க எலமெண்ட்டை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன இருக்கோ அதில் இருக்க எலமெண்ட்டை செகண்டாக எழுதிக்கணும். ஸோ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த எலமெண்ட்? ஃபஸ்ட் எலமெண்ட் இன் A 2. So 2, the first element is 1, min B 1. Next set 2, second element in B is -4. இப்போ 2 எடுத்தோம், ரெண்டுத்து கூட கம்பைன் பண்ணிட்டோம், எழுதியாச்சு. That's it. Next take -2. -2 எடுத்துக்கோங்க, இது ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க. -2, 1. Next one is -2, -4. Next what is the element present in A? Next one is 3. So 3, 1. 3, 1. Next is 3, -4. So this is A cross B. Next என்ன சொல்றாங்க பாருங்க, A cross A. Next what we are going to find? A cross A. What is A cross A means? A. You have to cross multiply the elements of A with A. இப்போ ஏவை A கூடவே கிராஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு 2, இதில் என்ன இருக்குது? 2. அப்போ 2, 2, 2, -2, 2, 3. அப்போ 2 எடுத்தோம், 2ல் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயே, அந்த ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயே சேர்த்துக்கிட்டோம். அடுத்து எதை எடுத்துக்கணும்? -2.
இப்போ -2, 2. Next is -2, -2. -2, -2. Next one is -2, 3. Next 3 எடுத்துக்கிறோம். 3 எடுத்து 3 கூட இருக்க எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும். இப்போ 3, 2, 3, -2, 3, 3. This is A cross A. Do you understand? Next என்ன கேட்குறாங்க? B cross A. What is B cross A? இப்போ என்ன பார்க்கணும்? The first set given is B. The second set given is A. So what we are going to do? Bல இருக்க எலமெண்ட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்தது செகண்ட் எடுத்துக்கிறது தான் ஏல இருக்க எலமெண்ட் எடுத்துக்கணும். அப்போது what are the ordered pairs? 1. Bல இருக்க B முதல்ல சொன்னதுனால Bல இருக்க எலமெண்ட் எடுக்கணும். 1, 2. Next one is 1, -2, 1, 3. Next what we have to do? We have to take -4 and combine with the elements which are in A. So -4, 2, -4, -2, -4, 3. So these are the ordered pairs of B cross A. So we have done all the 3 answers: A cross B, A cross A and B cross A. Like this you have to do the second sum. Second sum what it is given as, they are given as A equal to B equal to P, Q. இதுதான் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. A equal to B equal to P, Q. What does it mean? A equal to set A equal to P, Q and set B equal to P, Q. இதுதான் நம்ம கொடுத்துருக்க ரெண்டு செட்டுமே. What we have to find? We have to find A cross B. இதே மாதிரி போடுவீங்கள்ல, A இருக்குது B இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு A cross B இதே மாதிரி போடுங்க. இப்போ A cross B போடும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு Pயில் இருக்கிறத எடுத்து இது ரெண்டுத்து கூட ஜாயின் பண்ணணும். அப்புறம் Qவில் இருக்கிறத எடுத்து ஜாயின் பண்ணணும். அடுத்து A cross A, B cross A. இதில் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே சேமாக வரும். வருமா வராதா? ஏன்னா ஏல இருக்க எலமெண்ட்ஸ் தான் பிலேயும் இருக்குது. இதே மாதிரி இதில் இருக்க இன்னொரு சம், தேர்ட் சம் ஒன்று இருக்குது. தேர்ட் சம் என்னன்னா, தேர்ட் சம்மு நீங்கள் அது முடிஞ்சால் செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இதுலேயே ஒரு செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ஏ கொடுத்துட்டாங்க. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு செட் ஏ கொடுத்துட்டாங்க. செட் பி ஈக்குவல் டு x such that x is a prime number less than 3. X is a prime number less than 3. What is meant by prime number? Which is not divisible by anything, but it is divisible by 1 and itself, isn't it? So x a என்ற செட்டு நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ a இதே மாதிரி நமக்கு இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். b செட்டு அவங்க கொடுக்கல. we have to find out what is b. ஸோ வாட் இஸ் b? லெஸ் தேன் 10 விட லெஸ்ஸர் தேனாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்? 2, 3, 5 and 7. ஸோ we created b set b. இப்போ செட் a இருக்குது, செட் b இருக்குது. இப்போ இதை வச்சு அவங்க இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது என்னன்னா, வெறுமனே a cross bயும் b cross aவும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. will you do it? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல்னு பார்த்தோம். ஆனால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பியும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல்னு பார்த்தோம். அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டேன். செகண்ட் சம் எப்படி போகணுன்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் சம் வேண்டாம், செகண்ட், இதாவது செகண்ட் சம்மை எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது தேர்டு, ஃபோர்த்து, இது ரெண்டுத்தையும் நீங்கள் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அனுப்புங்க. எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு நோட்டில் சாப்டர் 1 போட்டுக்கோங்க, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டு டெஃபனிஷன் பேஜ் நம்பர் 2ல் லாஸ்ட்டில் பாக்ஸ் இருக்குது, டெஃபனிஷன் எழுதிட்டு எக்ஸசைஸ் 1.1ன்னு போட்டு இதை போட ஆரம்பிக்கலாம். இதை போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், do you understand? I hope you understand. Let us copy and give me a photo. Okay.
Thank you.